Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன், அதாவது டிஎஸ்டி இந்த பேப்பர் நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். அதாவது ஏற்கனவே இந்த பேப்பருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கோல்டன் கொஸ்டின், அதே மாதிரி 13 மார்க் 15 மார்க் கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பார்க்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல நீங்க பாருங்க. ஓகே, இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். இந்த பேப்பருக்கு ஃபைனலா நம்ம எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ கடைசி ஸ்டேஜில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த டேட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேப்பருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை சார், இப்போ தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் சும்மா என்னாச்சு பார்த்தா கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு அதில் இருக்கிற 13 மார்க் 15 மார்க்கை மட்டுமாவது கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை சார், அதில் வந்து எனக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை, ஏன்னா அதில் கஷ்டமான கொஸ்டின் சொல்லலாம், ஈஸியான கொஸ்டின் சொல்லலாம், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா ரொம்ப நீங்கள் கஷ்டமே பட வேணாம். 2 யூனிட், சரியா, ஏதாவது ஒரு 2 யூனிட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு 3rd யூனிட் 4th யூனிட் 5th யூனிட் நான் வந்து வரிசையாக நான் சொல்ல வரல, ஏதாவது உங்களுக்கு பரிச்சயமான உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு 2 யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அந்த 3rd யூனிட் 4th யூனிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கை ஃபுல்லாகவே என்னாச்சு பார்த்தா கவர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த 13 மார்க் கொஸ்டின்ஸை பிரித்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க சில கொஸ்டின்ஸ்லாம். அதனால தயவுசெய்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பேப்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். ஒரு பேப்பர் அரியர் வச்சோம் அப்படின்னா அது திரும்ப இன்னும் 2 பேப்பர் நமக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும். சரியா? அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் நமக்கு வந்து டைம் இருக்கு. அதனால கொஞ்சம் இதை பார்த்துங்க. முக்கியமாக நீங்கள் பண்ண வேணும்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும். சரியா? இல்லைன்னா நம்ம போட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பாருங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகே சார், இப்போ நான் வந்து 5 யூனிட்டுமே ஓரளவுக்கு பார்த்துட்டேன், இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கங்க. சரியா? ஏற்கனவே நான் வந்து 5 யூனிட்டுமே ஓரளவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா நான் நல்ல மார்க் நான் வந்து ஸ்கோர் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ்ல நான் ஸ்கோர் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டேஜ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை கையில் எடுத்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க அனலைஸ் பண்ணணும். சரியா? அனலைஸ் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் இந்த யூனிட்ல இருந்து வந்திருக்கு, இதெல்லாம் இந்த யூனிட்ல இருந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம், இந்த கொஸ்டினை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா நீங்க இந்த நேரத்துக்கு என்ன அனலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா அதுல இருந்து சப்போஸ் இப்போ ஒரு கொஸ்டினை பாக்குறீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. உடனே என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்ல இருக்கு அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை எடுத்து ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்க நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அதனால கண்டிப்பா இந்த பேப்பர்ல அரியர் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நாம போட்ட வீடியோஸ் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.